ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள் தூர்வாரும் திட்டங்கள் தொடர்பான எந்த அறிவிப்பும் இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது என்று சௌமியா அன்புமணி கூறினார். தமிழக சட்டமன்ற பட்ஜெட், வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் 3வது நாளாக இன்று நடைபெற்று வருகிறது. அப்பொழுது பேசிய பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி, பாமகவின் 13 வருட கோரிக்கையான சேவை உரிமை சட்டத்தை அமல்படுத்திய தாவேகா அரசுக்கு வாழ்த்துக்கள். பிறப்பு, இறப்பு உள்ளிட்ட சான்றுகளை விரைவாக வழங்கும் சேவை உரிமை சட்டத்தை நிறைவேற்ற ஒப்புதலுக்கு நன்றி என கூறினார். ஆறுகள் இணைப்பு உள்ளிட்ட நீர்ப்பாசன திட்டத்திற்கு இன்னும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்க வேண்டும் எனவும் கூறினார். முக்கியமாக ஒதுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீர்ப்பாசன திட்டங்களுக்கு நிதியை அதிகமாக ஒதுக்கி இருக்க வேண்டும். இந்த நீர்ப்பாசன திட்டங்கள் பேரை மட்டும் படிச்சிடுறேன். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம், தர்மபுரி காவிரி உபர்நீர் திட்டம், அரியலூர் சோழர் பாசன திட்டம், காவிரி சரபங்கா திருமணி முத்தாறு கால்வாய் இணைப்பு திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம் மற்றும் தென்பெண்ணை துறிஞ்சலாறு இணைப்பு திட்டம், பாலாற்றில் தடுப்பணைகள் பாசன திட்டம், பாண்டியாறு புன்னம்புழா திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2.0, மேட்டூர் அணை வலதுகரை கால்வாய் நீட்டிப்பு திட்டம், தோணிமடுவு பாசன திட்டம், படேத்தலாவ் ஏரி கால்வாய் திட்டம், பாலேகுழி ஏரி கால்வாய் திட்டம், இத்தனை திட்டங்கள் இருக்கிறது. இந்த திட்டங்களுக்கு, நீர்ப்பாசன திட்டங்களுக்கு அதிகப்படியான நிதியை மூலதன செலவுகளில் ஒதுக்கி இருக்க வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 950 மில்லிமீட்டர் மழை வருஷத்துக்கு பெய்யுது. இது போதுமான மழை தான். நம்மளுடைய சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், தென்கிழக்கு வடமேற்கு அந்த மான்சூனில் நமக்கு நல்ல மழை பெய்யுது. ஆனால் அந்த மழை தண்ணி எல்லாம் கடலில் வீணாக கலந்துடுது. இவரின் கேள்விக்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த், நீர்வளத்துறைக்கு கடந்த ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்டதை விட தாவேகா அரசு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது என கூறினார். ஏரி குளங்களை தனியார் பங்களிப்புடன் தூர்வாரும் பொருட்டு தனியாக அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடையாறு, கூவம், வேளச்சேரி ஏரி, நாராயணபுரம் ஏரி ஆகியவற்றை தூர்வாரும் பணி தனியார் பங்களிப்புடன் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித்துறையில் உள்ள 22,000 ஏரிகளும், நீர்வளத்துறையில் உள்ள 14,000 ஏரிகளும் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மாண்புமிகு உறுப்பினர், என்னுடைய அலுவலகத்துக்கு நீங்களும் உங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வந்திருந்தீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தருமபுரி மாவட்டம் எங்களுக்கும் தான் மாவட்டம். கண்டிப்பாக அந்த விவசாயிகளின் உடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். நீங்கள் ஏன்னா அந்த நீர்வளத்துறைக்கு எப்படியெல்லாம் நீங்கள் சில அட்வைஸ் எல்லாம் பண்ணீங்க, அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடும் கலந்து பேசி மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு மிக விரைவில் நீங்கள் கேட்ட அனைத்து திட்டங்களையும் தருமபுரி மாவட்டத்துக்கு செய்து தரப்படும் என்பதை இந்த அவையில் தெரிவித்துக் கொள்கிறேன்.